சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யார்? அவர் உன் ஜீவனை காப்பாற்றுகிறவர். யார்? அவர் உன்னை உயர்த்துகிறவர். யார்? அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். யார்? அவர் உன்னை தூக்கி சுமக்கிறவர். யார்? அவர் உன்னை கரம் பிடிக்கிறவர். கரம் பிடிக்கிறவர். கரம் பிடிக்கிறவர். கேட்ச் யுவர் ஹேண்ட். கரம் பிடிக்கிறவர். வாழ்க்கை கரம் பிடிக்கிறவர். குடும்பத்தை கரம் பிடிக்கிறவர். கர்த்தர் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். என்னோட மகிமை வேற, என்னோட ஸ்டைல்லாம் வேற. பக்கா ஜென்டில்மேன் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு புதிய கண்ணில் உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புதிய ட்ரெஸ் அவருக்கு, புதிய கலரை கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? யானோட மகிமை வித்தியாசமானது. என் இயேசு பார்த்தா ஒரு அற்புதம், பெற்றா ஒரு அற்புதம், நடந்தா ஒரு அற்புதம், திரும்பி பார்த்தா ஒரு அற்புதம். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? நமக்குள் இருக்கிற ஆண்டவர் உயிருள்ள கர்த்தராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இயேசுப்பா. எங்க இருக்கிறோம்? இந்த சிங்காசனம் யாரு? நீங்க தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ள வீற்றிருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த சிங்காசனம் யாரு? நீங்க தான். உள்ளதான் கர்த்தரை ஸ்தோத்திரம். வீற்றிருக்கிறவர் என்ன செய்கிறார்? புதிய ஆண்டிலே வாசிக்கிறோம். நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். சகலத்தையும் Praise the Lord. All things எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். புதிதாக்குகிறேன். ஜபத்துல புதுசு, விசுவாசத்துல புதுசு, உடங்கால புதுசு, ஸ்தோத்திரத்துல புதுசு, பரங்கல புதுசு. கத்த புதிதாக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கீங்க, புதிய சமாதானம் இறங்கி வர போகிறது. கத்த நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறார். கத்த சொல்லுகிறேன், புதிதாக்குகிறேன். குடும்பத்தை புதிதாக்க போறேன். உங்க பிள்ளைக்கு ரட்சிப்பை கொடுக்க போறேன். உங்க பிள்ளைங்க சமாதானமா இருக்க போறாங்க. உங்க பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. உங்க பிள்ளைங்க சபைக்கு வர போறாங்க. உங்க பிள்ளைங்க இயேசுக்கு சாட்சியா வாழ போறாங்க. உங்க பிள்ளைங்க இயேசுவை உயர்த்தி காண்பிக்க போறாங்க. எல்லாத்தையும் அலையில சனத்தை புதிதாக்குகிறேன். அலையில புதிய கிட்னி, புதிய லங்ஸ் கத்தர் உருவாக்க போறாரு. இந்த வாக்கு மூலமாக இன்னைக்கு யாருக்காக கிட்னி வேலை செய்யலையா? லங்ஸ் வேலை செய்ய கத்தர் புதுசா மாத்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி கத்தங்க பேசி கொண்டுங்க. தேவச்சனமே, தேவச்சனமே, ஒரு லங்ஸ் வேலை செய்யலையா? கிட்னி வேலை செய்ய கத்தங்க புதுசா கத்தர் மாற்ற போறாரு. புதிய கிட்னி உண்டாகும், புதிய லங்ஸ் உண்டாகும், புதிய ஆட்சி உண்டாகும், புதிய பிரெயின் உண்டாகும், புதிய நரம்பு உண்டாகும், புதிய எலும்பு உண்டாகும், புதிய தசை உண்டாகும், புதிய ரத்தம் உண்டாகும், புதிய சரீரம் உண்டாகும். கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் மாற்றுவார். என் தேவன் மாற்றுவார். இயேசுவால் எல்லாமே கூடும். ஆண்டவராலே எல்லாமே கூடும். சகலவதீர மதுரிய சகலவதீர கமலா மேகர மேலே ஒத்தி அபிஷேகம் இறங்கி வருகிறது. உட்கார்ந்து மேலே ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லு. அப்படியே மகிமை இறங்கிடும். நீ சோர்ந்து போகக்கூடாது. தேவன் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை சோதனை புதுசா மாற போற எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே மகிமை இறங்கிட்டே இருக்குது. கைத்தட்டி ஆமென் சொல்லு. புதிய மகிமை இறங்கிட்டே இருக்கு. The new power, the new spirit இறங்கிட்டே இருக்குது. Jesus, Jesus, Jesus. ஒரு கையை மேல உயர்த்தி சகலத்தையும் புதிதாக்குகிற 2025 வருஷம் முதல் சண்டைக்கால் தத்தோடு பேசுகிறார். சகலத்தையும் புதிதாக. சோர்ந்து போயிருக்கிறியா? பயந்து உட்கார்ந்து இருக்கிறியா? புதுசா மாற்ற போறாரு. கண்ணு தெரியலையா? அந்த புதிய பாதுகாப்பு கொடுக்க போறாரு. பலனாம இருக்கிறியா? புதிய பலன், புது பலன் கர்த்தர் கொடுக்க போறாரு. நம்பர்களை மாத்திரம் கரங்களை வைத்து ஆண்டவரே எப்போ அற்புதம் செய்ய போறீங்க? எப்போ அற்புதம் நடக்கும்? குடும்பத்தில் நடக்கும். இந்த வார்த்தைக்கு கர்த்தர் உயர்த்தவே போறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அந்த புதிதாக மாற்றுவாரா? உன் ஜபத்தில் புதிய வல்லமை,
போனவரை பண்ண ஜபம் இல்லை, இன்னைக்கு பண்ணுகிற ஜபத்தில் வல்லமை இறங்க போகிறது. சாத்தான் நடுங்க போகிறான். ஒரு ஜபத்தை சாத்தான் நடுங்க போகிறான். பிசாசு நடுங்க போகிறான். பேய் நடுங்க போகிறது. பெற்று நடுங்க போகுது. புதிய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கற்ற உலாவிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகத்தை புல்லாக்கி கொண்டிருக்கிறேன். ஓ தாக்கி போலே வானம் கிடைக்கப்படுகிறது. ஓ மகிமை இறங்கி வருகிறது. கூட்டம் இறங்கி வருகிறான். ஓ அக்கினி இறங்கி வருகிறது. புதிய அக்கினி இறங்கி வருகிறது. புதிய வல்லமை இறங்கி வருகிறது. புதிய ஆவி இறங்கி வருகிறது. புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கைத்தடி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். சகலத்தை நான் புல்லாக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கரங்களை உயர்த்தி என்னும் அபிஷேகத்தோடு புல்லாக்கப்பட்ட சகலத்தையும் உடம்பை என்ன பார்த்து வேலையோ கத்தை புல்லா மாற்றப்படுறாரு. மனசு புல்லா மாற்றப்படுறாரு. தேவனாலே சகலமா கூட போகதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி விசுவாசம் நிச்சயமாக தேவ மகிமையை காண போகிறேன். எப்படிப்பா குடும்பத்திலே சமாதானம்? மாத்தால் கேட்கிறாங்க இயேசு பார்த்து, சமஸ்தத்தில் நானா சகரே பாடி நாற்றம் எடுக்குமே எடுத்து போற சொல்றீங்களே, அல்லேலூயா. இது சாத்தியமாகுமா? 4 days செத்துக்கு நானா சகர சகோதரன் லாசரஸ் எப்படி எடுக்க போறீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்தாருக்கு இயேசு பேசினாரு. மாத்தாரே சகோதரன் எழுப்ப போறேன் சொல்றாங்க. செத்து போய் 4 நாளாச்சுப்பா, செத்து போயிட்டால எப்படி எழுப்ப முடியும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசித்தால் சும்மா இருப்பது நடக்காது. ஆண்டு விசுவாசிக்கிறேன், தேவன் செய்வார். எனக்கு இது முடியல, ஏன் நடக்கல? தேவன் செய்யப்படுறார். மகிமை காணப்படுது. தோல்வியா அந்த வெற்றியா மாற்றப்படுறார். கர்த்தரே மாற்றப்படுறாங்க. நீ ஆச்சரியப்பட போறீங்க. இது எப்படி ஆகும்? தேவன் செய்ய போறார். கல்லறை கிட்ட போறாரு. லாசரஸ் வெளியே வா. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி நேற்றும் என்றும் என்றும் கிறிஸ்து மாறவே இல்லை. ஹல்லேலூயா. yesterday today and forever. அது unchanging God. நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலத்தை நான் புதிதாக்க போறேன், புதுசா மாற்ற போறேன், புதிதாக்கி கொண்டே இருக்கிறேன். சகலத்தில் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க மாட்டவரே இல்லை, கர்த்தர் புதுசா மாற்ற போறாரு, புதுசா மாற்ற போறாரு. குடும்பத்தில் புதிய காலம் நடக்க போது கர்த்தர் செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் நிறைவேற்றுவாராம், கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் செய்து முடிப்பாரா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 92 10 வசனம் வாசிங்க சீக்கிரமாக. Psalm 92 verse 10. 92 10 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 92 10 92 10 வாசிக்கலாம். கொம்பை போல உயர்த்துவீர். சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. நிறைய பேர் பேசுவாங்க, சர்ச்சுக்கு போறீங்களே, பாட்டு பாருங்களே, இன்னும் கண்டிங்க ஒண்ணுமே காணலையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உயர்த்த போற காண்டாமரத்து கொம்பை போல. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் காண்டாமரத்து கொம்பை போல உயர்த்த போறாராம். பெரிய லெவல் உயர்த்த போறாரு. ப்ரொமோஷன் கர்த்தர் உயர்த்த போறாரு. வேலை கர்த்தர் உயர்த்த போறாரு. கர்த்தர் உடுத்த கர்த்தர் உயர்த்த போறாரு. குடும்பத்தை உயர்த்த போறாரு. கர்த்தர் படிப்புல உயர்த்த போறாரு. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை உயர்த்த போறாரு. கர்த்தர் உடம்பு கர்த்தர் உயர்த்த போறாரு. உயர்த்த போற ஆண்டவர். வாசிங்க. என் கொம்பு என்பது என்னுடைய வல்லமை. என் கொம்பு என்பது என்னுடைய அபிஷேகம். என் கொம்பு என்பது என் வாழ்க்கை. என் கொம்பு என்பது என்னுடைய ஊழியம். என் ஊழியம் தளர்ந்து போகாது, உயர்த்தப்பட்டு. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உயர்த்துவாரா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. எந்த பக்கம் பார்த்தாலும் வெறுமையா ஆண்டவரே, என் வாழ்க்கையே அற்புதம் இல்லை. நோ மிரக்கல். வாட் கேன் ஐ டு? என்ன செய்ய முடியும்? ஒரு ஒன் திங் பிரதர், நீ சொல்லி அனுப்புறேன். நீ புதிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீ செய்தி கேட்ட குடும்பத்தில் புதிய அற்புதம், பிசினஸ்ல புதிய ஆசீர்வாதம்,
நீ போற இடத்துல புதிய வல்லமை, நீ ஜெபிக்க ஜெபத்துல புதிய ஆசீர்வாதம், நீ கொடுக்கிற இடத்துல அற்புதம், தொட்டா அற்புதம், நீங்க பார்த்தா அற்புதம், நடந்தா அற்புதம், போற அற்புதம், பட்ட செய்யப்படாது. எத்தனை பேர் நம்புறது? அவன் சொல்லுங்க பாருங்க. கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் அப்படி செய்யப்படுறார். உனக்கு புதிதாக போற அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம், வாசிக்க அடுத்தவரை வாசிப்போம். உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். The new oil, the new anointing. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. முதல் காரியம் என்ன? புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன். நீ கேட்கிற வார்த்தை அபிஷேகம் பண்ணிட்டே இருக்குது. நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், முட்டிலே இருக்கலாம். சோத்திரம் கட்டம் புதிய எண்ணெயை அபிஷேகம் பண்ணுகிறேன். புதிய எண்ணெய், புதிய எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் அதுலப்பா. ஒரு புதிய எண்ணெய் கட்டம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கையை மேலே போய் ஆண்டவரே புதிய எண்ணெய் தேவை ஆண்டவரே. பழைய அபிஷேகத்தை விட இந்த புதிய அந்நிய பாஷை பேசணும், புதிய வல்லமை பேசணும். நீ சொல்ல 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 உன் தலைக்கு மேலே அக்கினி வல்லமை இறங்கிட்டே இருக்கு. உன் வார்த்தையிலே அந்நிய பாஷையிலே உன் ஜபத்தில கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய கிருபை இறங்கிட்டே இருக்கு. சாகால தூரா கப்பலா, சாகர தூரா கப்பலா, கப்பலா ரமா சபா நீ வாயே அந்நிய பாஷை இறங்கி வந்து நாம் தேவன் திறக்கிறாரு. ஒரு நாம் அக்கினி வைக்கிற சகோதரியே, சோறு அக்கினி வைக்க கைத்துக்கு ஆமென் சொல்லு. நீ அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன். உன் சோறு பலகீனம் எல்லாம் வெளியே புறப்பட்டு போய்விட்டது. உன்னை கப்பலால் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அக்கினி 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 தேவாக்கினி புதிய எண்ணெயா அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று அபிஷேகம் வேற, நேற்று வல்லமை வேற. 2025 வருஷம் 5ஆம் தேதி கர்த்தர் பிரிக்கிறாங்க. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. கைக்கு ஆமென் சொல்லு. சும்மா உட்கார்ந்தா கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டாரு. ஒரு தலைக்கு மேலாக உடல் உடல் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எத்தனை சைக்கிள் பலகீனம் இருந்தாலும் கர்த்தர் தொடுகிறார். தேவன் தொடுகிறார். ஒரு தலைக்கு மேலாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. கைக்கு ஆமென் சொல்லுவாயா? தேவ அக்கினி இறங்கிட்டே இருக்கு. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய எண்ணெய் இறங்கி வருகிறது. எத்தனை ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. தேவன் நிரப்பிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தலைக்கு மேலாக புதிய எண்ணெய் அபிஷேகம், புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இது பரலோக அபிஷேகம், பூமிக்குரிய அபிஷேகம் அல்ல. பரத்துக்குரிய அபிஷேகம், பரத்துக்குரிய வல்லமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனுஷன் பெற்ற பிற்பாடு எத்தனை சோதனை வந்தாலும் உன்னால் மேற்கொள்ள முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும். சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவன் தான் சோதனையை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் பெற்றவன் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் பெற்றவன் தான் மந்தத்தை உடைக்க முடியும். அபிஷேகம் பெற்றவன் தான் உலகத்தை மேற்கொள்ள முடியும். அபிஷேகம் பெற்றவன் தான் இச்சையை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் பெற்றவன் தான் ஓட முடியும். அபிஷேகம் பெற்றவன் தான் கர்த்தருக்கு ஊழிய செய்ய முடியும். கைத்தட்டலாமே சொல்லுங்க. அநேக பேர் பெரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் தொட்டுட்டே இருக்கிறார். கைத்தட்டலாமே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை ஆனந்த செய்யச் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த செய்யச் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே.
அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை உண்மைனா வீட்டுக்கு போகப்படும் அக்கினி இறங்கும். I will believe that of God. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். Hallelujah. Nobody can believe. விசுவாசமே வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சகலத்தை புதிதாக்குகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதை சொல்லுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வாசிங்க. ஏசாயா 43:19 வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதை சொல்லும்போது சத்தத்தை உயர்த்தி இன்னொரு புதிய காரியம். இந்த பென்ஸ் காரா, ஆடி காரா, புதுசாக கிடைக்க போதா, பெரிய பங்களா கிடைக்க போதா? வாட் இஸ் ஹல்லேலூயா? வாட்ஸ் யூ எக்ஸ்பெக்டிங்? எதிர்பார்ப்பு என்ன? ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறேன். I do the new things. புதிய காரியத்தை செய்கிறேன். யாருக்கு? விசுவாசிக்கிற உனக்கு. வந்திருக்கிறவனுக்கு அந்த புதிய காரியம் செய்ய போறாரு. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நிமிர்ந்து உட்காருங்க ப்ளீஸ், நிமிர்ந்து உட்காருங்க. இந்த கூடு போடாதீங்க. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி புதிய காரியத்தை செய்கிறேன். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என்ன செய்ய முடியும்? என் பிள்ளை வேலை கிடைக்கலையே, என்ன செய்ய முடியும்? என் பிள்ளை படிக்கலையே, என்ன செய்ய முடியும்? கர்த்தர் பிள்ளை படிக்க வச்சே தீருவாரு, திருமணம் பண்ணியே தீருவாரு. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. இந்த வார்த்தை விசுவாசிகள் உங்களுக்கு மிச்ச அற்புதம் நடக்கும். வீட்டுக்கு போவீங்க, காலை செய்தி வரும். கர்த்தர் வாக்கியம் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன எதிர்பார்த்து கடந்த வருஷம் கர்த்தர் நீ செய்ய போற நிச்சயமாகவே புதிய காரியத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. இது நடக்குமா நடக்காதான்னு நீ பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற வசனம் சொல்லுங்க. கர்த்தர் புதிய காரியம் செய்ய போறேன். என்ன புதிய காரியம்? வாசிக்கிறோம். இப்பொழுது அது தோன்றும். இந்த மந்திரத்தில் மாங்காய் கிடைக்கும். சத்தத்தை உயர்த்தி இப்பொழுது தோன்றும். கர்த்தர் தோன்ற பண்ணுவாரா? அப்படி தோன்ற பண்ணுவாரா? வழியை தோன்ற பண்ணுவாரா? தேவன் தோன்ற பண்ணுவாரு. ஹல்லேலூயா. நான் கும்பிட இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உயிரோடு இருக்கிறவன் ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. நீ தொழுகிற ஆண்டவர் உயிருள்ள கர்த்தராக இருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு விழாவிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. இதோ அது இப்போதே தோன்றப்போது. வேலையா, திருமணமா, வாழ்க்கையா, பணமா தோன்றப்போது. கர்த்தர் தோன்ற பண்ணுவாரா? தேவன் தோன்ற பண்ணுவாரு. அடிப்படை என்ன? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன், ஜெபத்துல காத்திருக்கிறேன். தேவன் தோன்ற பண்ண போறாரு. நம்புற மாத்திரம் கையை மேல
சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. கத்த தோன்ற பண்ண போறாரு. எங்க பாருக்குது, எந்த வீட்டுல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, கத்த தோன்ற பண்ண போறாரு. உனக்கு நம்பிக்கை இருந்தா, உனக்கு விசுவாசம் இருந்தா, உன் ஜெபம் ஒழுங்கா இருந்தா நிச்சயம் எதிர்பார்த்தாரு ஜெயமாக அல்லேலூயா தீர்ந்து விசுவாசிக்கிறேன். இப்பவே தோன்ற போகிறது. கத்த தோன்ற பண்ணுவார். என் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு. நிச்சயமாக செய்த தீர்வார் உனக்காக. Praise the Lord. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி தோன்றும் தோன்றும். நீ தலைப்பு தோன்ற போது என்ன ஆண்டவரே, அடுத்த வருஷமெல்லாம் ஓடின முடியாத என்ன செய்தேன், இதுவே தோன்றலையே, தோன்ற பண்ண போற நம்புற மாத்திர கையை உயர்த்தி தோன்றுவாரா? இப்போதே தோன்று. அதை நீங்க அறியீர்களா? Do you know? அறியீர்களா? Do you know? அறியீர்களா? தெரியுமா? தெரியல ஆண்டவரே. உங்க மூல வரையா மூல வர ஆண்டவரே. படைப்பு ஒண்ணுதான், சிந்தைகள் வேற. உன் வழி என்னுடைய வழி அல்ல, உன் வழிய வழி அல்ல, உன் சிந்தைய சிந்தை அல்ல. என் ட்ராக் வேற, உன் ட்ராக் வேற. என் பிள்ளை தான், என் ஊழியக்காரர் தான், ட்ராக் வேறப்பா, தாட்டு வேற, சிந்தை வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தோன்றப்படுற ஆண்டவர் அறியீர்களா? வசிங்க வசிங்க வசிங்க. நீங்கள் அதை அதை என்றால் அதை அற்புதத்தை வல்லமைகளை அறிய போறீங்க. இந்த புதிய ஆண்டில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டாயிடுச்சு? இந்த வார்த்தை கேட்ட பிறகு புதிய பலன் இறங்கிட்டு இருக்குது, புதிய அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு, புதிய கிருபை இறங்கிட்டு இருக்குது, புதிய ஆவி இறங்கிட்டு இருக்குது, புதிய அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு. அங்கே வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா வாசிக்கிறோம். ஆரீர்களா? வனாந்தரத்திலே. எங்க அற்புதம் சாத்தாவதா? மாளிகை வீட்லையா, பெரிய வீட்லையா? அற்புதம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? அற்புதம் எங்க தோன்றுது? சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அற்புதம் எங்க ஸ்டார்ட் ஆகுதா? வனாந்தரத்திலே. வனாந்தரத்திலே. சத்தமா சொல்லுங்க. எங்க அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது? வீட்டுக்குள்ள இல்ல, பெரிய மாளிகையில இல்ல, வனாந்தரத்தில் அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது. கையை உயர்த்துங்க. சாட்டா போதா இருக்குதா? வனாந்திரமா இருக்க ஆண்டவரே, இதுவே நடக்கல சொல்லி வேதனை உட்கார்ந்துருக்கிறியா? உன் வாழ்க்கை வனாந்திரமா இருக்குதா? குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிறியா? சாப்பிடாமல இருக்கிறியா? பணமா இருக்கிறியா? கத்த தோன்ற பண்ண வாழ்க்கையில வனாந்திரத்தில் அற்புதம் நடக்க போகுது. இதை சொல்லுங்க உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. கேட்கலாம், இயேசு பார்த்து, என்ன ஆண்டவரே இவ்வளவு மக்கள் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? கையில காசு இல்லை, வருமானம் இல்லை. கர்த்தர் பேசுறாரு, இருக்கிறத கொண்டு வாங்க, இருக்கிறத கொண்டு வாங்க. என்ன கொடுத்தா கையில 2 மீன் 5 அப்பம். இது பத்தாது. திருப்பி சொல்றாரு சீசன், இது பத்தாது. இவ்வளவு கூட்டத்துக்கு எப்படி சாப்பிட முடியும்? பணம் இல்லையே. கர்த்தரை ஸ்தோத்திரம். அது சொல்றாரு, வனாந்திரம் ஆயிற்று, நேரம் ஆயிற்று, எப்படி சாப்பாடு இன்னைக்கு சீசன்ல பேசிக்கிறாங்க. அல்லேலூயா. யார் உட்கார்ந்திருக்கிறாரு? உலகத்தை படைத்தவர். யார் உட்கார்ந்திருக்கிறாரு? சர்வ சிருஷ்டிகர். யார் உட்கார்ந்திருக்கிறாரு? சரத்தை புதிதாக்குறவர். கொண்டு வாங்கடா, கொண்டு வாங்க. அப்பத்தை எடுத்தாரு, பிட்டாரு, கொடுங்க சொன்னாரு. எடுக்கிறோம் எடுக்கிறோம். அப்போ வந்துருக்குது. ஒரு பக்கம் மீன் பெருகுது, ஒரு பக்கம் அப்பம் பெருகுது, ஒரு பக்கம் மீன் பெருகுது, அப்பம் பெருகுது, வந்துனே இருக்குதுப்பா. எல்லாம் சாப்பிட்டா இருக்கிறான், திருப்தி ஆயிட்டான். தான் இயேசு கிறிஸ்து. முதல்ல வனாந்தரம், முதல்ல ஒண்ணுமில்ல. கத்திரிட்டு நெருங்க 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 அற்புதம் ஸ்டார்ட் ஆகிடும். உன் ஜீவியம், உன் ஜெபம் சரியா இருந்தா, உன் வாழ்க்கை சரியா இருந்தா, கத்திரிட்டு நெருங்க 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 அற்புதம் ஸ்டார்ட் ஆகிடும். கைக்கு ஆமாம் சொல்லுவோம். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு சத்தமா சொல்லுங்க. இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன். போற்றி பார்க்கும் சர்வம் வல்லவர். நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன். Oh,
இப்படி ஜாஸ்தியாம இருக்கிறாங்க, இப்படி மாத்தாம இருக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லையா ஆண்டவரே, எப்படி வாழ முடியும்? பிரைஸ் தி லார்ட். சத்தமா அனாந்தரமா இருக்குது. எந்த போய் சப்போர்ட் இல்லையா ஆண்டவரே, சொல்லிட்டு போயிட்டான், திரும்பி யாரும் வரலையா ஆண்டவரே. கரெக்டாக சொல்றாரு. அங்கே அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது. எங்க அற்புதம் ஸ்டார்ட் ஆச்சுமா? அனாந்தரத்துக்கு தான் அற்புதம். அனாந்தரமா இருக்கா அற்புதம். அங்கதான் அப்பம், அங்கதான் மீன், அங்கதான் காடை எல்லாம் வந்து இறச்சி அனாந்தரத்தில் கத்த செய்கிற நம்புற மாத்திரம். இப்பொழுதே தோன்றும். அறியீர்களா? அனாந்தரமாச்சு ஆண்டவரே. எப்படி பிழைக்க போறேன்? நோ இன்கம். எப்படி பிழைக்க போறேன்? கத்த செய்கிறார். நீ பெத்த பிள்ளையை விட நீ தூக்கி சுமக்கிற ஆண்டவர் பரிசு உள்ளவராக இருக்கிறார், திறமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. நீ பெற்று வளர்த்து படிக்க வச்ச பிள்ளை விட விலகி போயிடுது. திருமணம் ஆகிற வரைக்கும் தான் அம்மா அப்பா பிள்ளை கொஞ்சம் அம்மாவை அப்பாவை. அப்புறம் பாருங்க, சத்தமா சொல்லுங்க. நீ அப்பா அம்மா முக்கியம் இல்லை, போ. கைப்பிடிச்ச வச்ச பெண் அவதான் எனக்கு முக்கியம். மோசமான உலகம், மோசமான உலகம், ஏமாத்துற உலகம். இப்படியே தோல்ல கொஞ்சிட, வயிற்றுல சுமக்கிற, தோல்ல கொஞ்சிற, படிக்க வைக்கிற, காலேஜுக்கு அனுப்புற, எல்லாம் பண்ற. அப்புறம் லவ் பண்ண நிற்குது. அம்மா டாட்டா பை பஸ்ஸையோ ஏடா போயிடா அந்த பண்ண முடியாது. என் வயிற்றுல கேள்வி கேட்பாங்களே. கடைசி காலம் எல்லாம் கவனிங்க. உனக்கு எத்தனை அலையிலுவையோ அப்புறம் தான் சரி. உன் தாய் தப்பு ஆண்டு எடுத்து ஃபஸ்ட்டு 10 கற்பனை ஒரு கற்பனை தாய் தப்புன்னு கணம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமான ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ், தாய் தப்பனையும் கனம் பண்ணுவாயா. அப்பதான் நீ நீடித்து வாழ்வ. எந்த ஊருக்கு போனாலும், அமெரிக்கா போ, ஜப்பான் போ, லண்டனுக்கு போ, உன் தாய் தப்பை கனம் பண்ணி ஆசிரமம் இருக்கவே மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்துங்க, சட்டத்தை உயர்த்துங்க. நீ கட்டிக்கிற பொண்டாட்டியை விட நீ படிச்ச படிப்பு தாய் தப்பம் முக்கியம். நீ கீழே உங்க தாய் தப்புவாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, சட்டத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு வாழ்ந்து சொல்லாது. அங்கதான் அற்புதம் நடக்க போது வாழ்க்கை. நீ தோற்று போவாத, ஜெயிக்க உட்கார்ந்துருக்கிற. வனாந்திரம் வர 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 அற்புதத்தை பார்க்க போறேன், அற்புதத்தை பார்க்க போறேன். வனாந்திரத்தை வழி உண்டாக்கிட்டாரு, ஆளுநரை உண்டாக்கிட்டாரு. ஐயோ ஐயோ எப்படி நடக்கும்? தேவ செய்து முடிக்க போகிறா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:11 வாசிங்க. கொலோசியர் chapter 2 verse 11. கொலோசியர் 2:11 வாசிங்க சீக்கிரம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் கொலோசியர் 2:11 கொலோசியர் 2:11 12 வாசிங்க. ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் எழுப்பின செயல் மேலுள்ள விசுவாசனாலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இந்த உற்சாகத்தோடு எழுந்த மக்களால் தோற்றுப்படும் மக்களா இல்லை சொல்லுமா? அதே 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 3:11 வாசிங்க சீக்கிரமா. 3:11 அதிலே 3:11 வாசிங்க. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. அதே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா எனக்கு உணர்ந்து வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா புதிய காத்தை பெற்று கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு புதிய வண்ணம் இருக்குது, புதிய ஆவி இருக்குது, புதிய அபிஷேகம் இருக்கு, புதிய அன்னிபாஷை இருக்கு, புதிய வரம் இருக்குது, புதிய பலன் இருக்குது. எத்தனை பேர் ஆவி சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தெரிய செய்கிறாரா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் தெரிய செய்கிறாரா? 3:10 வாசிங்க. 3:10 வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் யாரு? The new man. Who is the person? Who is the person? யார் அந்த மனுஷன்? புதிய மனுஷன் தரிச்சு கொண்டிருக்கீங்கப்பா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி பேசலாம். யார் புதிய மனுஷன்?
கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நீ தரித்து கொண்டு இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவரை தொழுது கொண்டு இருக்கிறேன், அவருக்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். புதிய மனுஷன் யாத்திரமா இயேசுவாகிய கர்த்தர் தான். The new man. பல மனுஷனை பார்த்திருக்கீங்க, ஐபிஎஸ் பார்த்திருப்பீங்க, ஐஏஎஸ் பார்த்திருப்பீங்க, படிப்பாளியை பார்த்திருப்பீங்க. எத்தனை பேரை பார்த்தாலும் எல்லாருக்கும் கெட்ட புத்தி நிறைய இருக்குது, நல்ல புத்தியை பார்க்க முடியல. அல்லேலூயா. நல்ல மனுஷன், நல்ல தேவ மனுஷன் யாத்திரமா இயேசு மட்டுமே. கையை உயர்த்தி தரித்து கொண்டிருக்கீங்க. உள்ள யார் வாசம் பண்றாரு சொல்லுங்க? உங்க யார் தங்கி இருக்கிறாரு? ஆண்டவர் பெயருக்கு இருதய ஆண்டவர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருதய ஆண்டவர். இல்லையா? அவர் பேர் என்னது? அவர் பேர் என்னது? உண்மையான வார்த்தை இருதய ஆண்டவர். அப்ப அவர் எங்க வாசம் பண்றாரா? வார்த்தையில அங்க எங்க இல்லை, உள்ள வாசம் பண்றாரு. அப்ப உள்ள வந்துட்டாருன்னா நீ பரிபூர்ண மனுஷனா மாறிடு. பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண மகிழ்ச்சி, பரிபூர்ண சமாதானம். இயேசு உள்ள வந்துட்டாலுமே நீ புதிய மனுஷனா மாறிடு. இயேசு போல மாறிடு, இயேசு போல ஊழியர் செய்யற. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் கிரியை செய்வாரா? கரங்களை உயர்த்தி இயேசு சொன்னார்களே, என்னை விசுவாசிக்க என்னோட பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புதிய நீங்களும் கர்த்தருக்கு ஊழியர் செய்யணும், அண்ணன் ஊழியர் செய்யணும், செல்வழியா ஊழியர் செய்யணும், விஜயகுமாரி ஊழியர் செய்யணும், மாசம் ஊழியர் மனிதன் ஆகணும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் குடும்பத்தை உயர்த்துவாரு, கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துவாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. நீ செயல்காரனா கர்த்தர் உயர்த்த மாட்டாரு. உனக்குள்ள இயேசு பற்றி வெறி உண்டாகணும், வைராகியம் உண்டாகணும். கர்த்தர் உயர்த்தப்படுறாரு. புதிய ஊழியத்தை தேவனுக்காக செய்து முடிக்க போகிற. ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறாரா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார் உனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்கப்பா. நீ புதிய மனுஷன் தரித்து கொண்டிருக்கீங்கப்பா. புதிய எண்ணெய் இறங்கி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? சகலத்தையும் புதிதாக்குகிறேன், புதிய காரியம் செய்கிறேன், புதிய அபிஷேகம் பண்ணுகிறேன். இங்க வாசிக்கலாம், புதிய மனுஷன் தரித்து கொண்டு போறீங்க. புதிய மனுஷன் யார் தெரியுமா? அதான் வசனம். நீங்க பஸ்ல பிரயாணம் செய்வீங்க, கார்ல போவீங்க, நடந்து போவீங்க, கர்த்தர் காத்துக் கொள்வார். பத்திர கொண்டு சேர்ப்பார். எத்தனை பேர் நம்பிக்கை? உங்களை பஸ் ஏறி சாக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய பொறுப்பு கற்று கொடுத்துருக்கேன், அதை முடி வரைக்கும் சாக மாட்டேன். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? சொல்லுங்க. டாக்டர் சொல்லிட்டாருங்க, எனக்கு செத்துருங்க, நீ சாகவே மாட்டப்போ உன்னுடைய ஜீவன் இயேசப்பா கையில் இருக்குது, உன் உயிர் அவர் கையில் இருக்குது, உயிர் அவர் கையில் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாகனுக்கு ஆதாயம். என் ஜீவன் ஆண்டவர் தான் பிரதர். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. புதிய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள போறீங்க. எனக்கு நீ வீட்டுக்கு போகும்போது நல்ல மகிழ்ச்சியா போறீங்க, நல்ல பலமா போறீங்க, சந்தோஷமா போறீங்க. எத்தனை கவலை இருக்கட்டும் தூக்கி போட்டு போயிடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு, கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் உயர்த்தியோ தீருவார். நம்புறீங்களா? கையை கட்டி ஆமீன் சொல்லணும். உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு கர்த்தரோட பேசிட்டே இருக்கிறாரு. புதிய காரியம் செய்ய போறேன், விசுவாசம் பண்ணி போயிட்டாரு. கர்த்தர் செய்வாரு. உன் தேவை சந்திப்பாரு, உன் பணத்தை அனுப்பி கொடுப்பாரு. கடனை வாங்காம கர்த்தர் காத்து முடிச்சு கொடுப்பாரு. ஆச்சரியப்பட போறீங்க, ஆச்சரியப்பட போறீங்க. இன்னைக்கு அநேக மக்கள் புது வீட்டை வாங்க போறீங்க வருஷத்துல சொந்தமா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? சத்தமா சொல்லுங்க. வாங்க போறீங்களா? இன்னும் ஒரு வருமானம் இல்லை, எப்படி வாங்குறது? கர்த்தர் ஆயத்தப்படுத்தப்படுறார். சொந்த வீட்டை வாங்க போறீங்க. அநேக மக்கள் கார்ல இறங்கி இயேசு மயப்படுத்த போறீங்க. ஆட்டோல வரீங்க, பஸ்ல வரீங்க, காரை ஆயத்தப்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரால முடியுமா? தேவனால முடியும். நீ ஒரு நாள் யோசிக்கலாம், உன்னை கர்த்தருக்கு தெரியும் உயர்த்துவதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நீண்ட மகிழ்ச்சியோடு புதிய ஆசத்தை பெற்றுக்கொண்டு சொன்ன அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி புதிய அபிஷேகம் பண்ணப்பட போறீங்க. புதிய காலத்தை பார்க்க போறீங்க. புதிய மனுஷன் இயேசுவை தரித்து கொண்டு போறீங்க. மனுஷன் இயேசப்பா தான். ஆமென். அதில் சொல்லுங்க. உடம்புல சரீரத்தில் எத்தனை காரியம் வந்தாலும் தொடவே முடியாது. உன்னை தொடுகிறவன் கத்த கண்மணியை தொடுகிறான். நம்புறீங்களா? சில ஆபத்து வரும், சில கஷ்டம் வரும், சில உபத்திரம் வரும், சில வியாதி வரும்.
மோசமான காரணம் வரும். நீ சொல்லு, தொட முடியாது. உள்ள இயேசு இருக்கிறார், என் தலைமையில் அபிஷேகம் இருக்கு. உள்ளத்தில் இயேசு இருக்கிறார், என் தலைமையில் அபிஷேகம் இருக்கு. கிட்ட நெருங்க முடியாது, உன்னை தொடரவே முடியாது. உன் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு கை கட்டி அலையை சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கத்த கோடி மடங்கு ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா.